almost everything you need to know. ஹலோ நண்பா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணால் இன்ஃப்ளேஷன்னால நம்மளோட பணத்தோட வேல்யூ குறையும். அதனால தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் அப்படியே அதை சும்மா பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு அதை க்ரோ பண்ணலான்னு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்போ எக்விட்டி மார்க்கெட்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிறப்ப உங்கள் போர்ட்ஃபோலியோ நம்ம டெலிகிராம் சேனலில் மேஜராக எல்லாருமே ஓட் பண்ண மாதிரி ரெட்டாக இருக்கிறப்ப உங்கள் எமோஷன்ஸ் ஹையாக இருக்கும். நம்ம சைக்காலஜி சரியா இல்லைன்னா இந்த நேரத்தில் எப்பா இன்வெஸ்டிங்கே வேணாப்பான்னு எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துடலான்னு தோணும். இல்லை இந்த மீம்ல வர மாதிரி என்னடா இன்ஃப்ளேஷனுக்கு பயந்து இன்வெஸ்ட் பண்ணா இருக்கிற பணத்தை நெகட்டிவா கொண்டு போறீங்கன்னு தோணும். பணம் ஆவரேஜா க்ரோ ஆகலனாலும் பரவாயில்ல, நெகட்டிவா போகாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. நீங்க யங்கா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்லாம் ரொம்ப லாங் டேர்ம்ல இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம்ல வர சேஞ்சஸ்லாம் நம்மள எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் மிடில் ஏஜ்டா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோல் ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சு இப்ப அந்த கோலுக்கு செலவு பண்ண உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல அந்த பணத்தை நீங்க வித்ரா பண்ணா உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறிடும். சோ இந்த மாதிரி மார்க்கெட் இந்த உலகத்துல இருக்க சீசன்ஸ் அண்ட் வெதர் மாதிரி எப்பயுமே அன்சர்டைனா இருக்கிறதுனால உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த அளவுக்கு அதிகமா ஏறி இறங்குற வாலட்டிலிட்டி அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸான ரே டாலியோட ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆல் வெதர்ன்ற பேரை கேட்ட உடனே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த உலகத்துல சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி எல்லா சீசன்ஸ்க்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நெகட்டிவா போகாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணதுனால அது கம்ப்ளீட்டா நெகட்டிவாவே போகாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மார்க்கெட் அன்சர்டனிட்டிஸால அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு 30% 40% நெகட்டிவா இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு நேரத்திலையும் உங்களோட போர்ட்ஃபோலியோ 10% லாஸ்க்கு மேல போகாம இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா சீசன்ஸ்லயும் உங்களை வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்ல ரிஸ்க்கு அகைன்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நம்மள ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இருக்கிறதுல இப்ப அதிகமா வாலட்டைலா இருக்க அசெட் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கிரிப்டோன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இப்படியே இந்த டிக்ரீசிங் ஃபேஷன்ல வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்க அசெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸை கொடுக்குற அசெட்ஸ் நம்ம சொல்லலாம். ரே டாலியோவை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்ஸ்லயும் இருக்கிறதுலே மோசமான நிலைமையிலே இருந்தாலும் அந்த அளவுக்கு நெகட்டிவா நம்ம ரிட்டர்ன்ஸ் போகாம இருக்க, அதே நேரத்தில் ஆவரேஜா எப்பயுமே ரிட்டர்னை கொண்டு வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணோம்னா அதுல 30% ஸ்டாக்ஸ், 15% ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், 40% லாங் டேர்ம் பாண்ட்ஸ், 7.5% கோல்டு அண்ட் 7.5% கமாடிட்டிஸ் இருக்கணும்னு சொல்றாரு. இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணாதான் மார்க்கெட் எவ்வளவு வாலட்டைலா இருந்தாலும் நம்ம அந்த வாலட்டிலிட்டில இருந்து தப்பிக்க முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் டீசென்டான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. நம்ம சேனல்ல இது வரைக்கும் ஸ்டாக்ஸ், கிரிப்டோ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். கோல்டை பற்றி கூட ஒரு 1 or 2 வீடியோஸில் பேசியிருக்கோம். பட் இப்படி ஒரு வாலட்டிலிட்டியிலிருந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசெட் கிளாஸான பாண்ட்ஸை பற்றி நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த பாண்ட்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட்ஸில் எப்படி ப்ராக்டிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பான்சர்ஸ் விண்ட் வெல்த்தோட ஹெல்ப் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இந்த ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவில் 15% ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் அண்ட் 40% லாங் டேர்ம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுவே நம்ம போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட 55% வருது. அப்போ பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஜிக்கலா பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அதுல இன்வெஸ்ட் பண்ண நம்ம கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவோம். சரி வாங்க இப்ப பாண்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, வாட் ஆர் பாண்ட்ஸ்? சரி, பாண்ட்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்களே ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் உங்களோட இன்கம், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு உங்களோட கிரெடிட் வர்தினஸ் கண்டுபிடிச்சு இல்ல அடமானமா வைக்க கோல்டு இருக்கா, வீடு இருக்கான்னு இந்த மாதிரி கொலாட்ரல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவு லோன் கொடுக்கலான்னு ஒரு பேங்க் உங்ககிட்ட எப்படி சொல்லுமோ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு பணம் தேவைப்படுறப்ப அதுக்கு பணத்தை ரேஸ் பண்ண 2 வழி இருக்கு. ஒன்னு, இந்த ஷேர் மார்க்கெட்ல வர கம்பெனிஸ் மாதிரி ரொம்ப பெரிய கம்பெனியா இருந்தா அவங்க கம்பெனில கொஞ்சோண்டு ஓனர்ஷிப் கொடுத்து அவங்க பணத்தை வாங்கிப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் கடனா தான் பணத்தை ரேஸ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகாம இருக்க கம்பெனிஸ் அவங்களோட ஓனர்ஷிப், அதாவது எக்விட்டியை மற்றவங்களுக்கு டைல்யூட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க ஓனர்ஷிப் மத்தவங்க கிட்ட அதிகமா போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதனால அவங்க லோன் வழியா பணத்தை ரைஸ் பண்ணி அந்த லோன்ல வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கட்டி அதை விட அதிகமா லாபம் பார்த்துக்கலாம் நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸ் பேங்க் கிட்ட லோன் கேட்கும் போது போனா யூசுவலா பிசினஸ் லோன்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா கேட்பாங்க. சோ இந்த கம்பெனிஸ்லாம் யோசிச்சு நமக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேணும், அதே நேரத்துல பணத்தையும் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அவங்க பாண்ட்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனுக்கு போறாங்க. ஒரு இன்வெஸ்டரா இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கும்னு நம்மளும் கான்ஃபிடென்ட்டா இருப்போம். அதே நேரத்துல இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அவங்களோட பிசினஸ் வளர்க்கறதுக்கும் கம்மி இன்ட்ரெஸ்ட்ல தேவையான பணம் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் ஒரு வின் வின் சிச்சுவேஷனை கொண்டு வர இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பாண்ட்ஸ். சோ இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா இந்த கம்பெனிஸ்க்கும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கிடைக்குது, நமக்கும் பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஒரு நல்ல ரிட்டர்னும் கிடைக்குது. நீங்க விண்ட் வெல்த்தோட வெப்சைட்ல இங்க வர கிராஃபை பார்த்தாலே இங்க இருக்கிற பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மற்ற இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நடுவுல எந்த மாதிரி ஒரு ரிட்டர்னை தருதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ சிம்பிளா சொல்லணும்னா பிசினஸஸ்க்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோனும் நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபிக்ஸ்டு ரிட்டர்னும் கொண்டு வர்றதுக்கு ஒரு கொலாட்ரல் இல்ல செக்யூரிட்டியோட இருக்க டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம பாண்ட்னு சொல்றோம். சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆனா ஏன் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பாண்ட்ஸ்ல எதுவும் பெருசா இன்வெஸ்ட் பண்ணலன்னு உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னா ரெகுலேஷன். நவம்பர் 2021 வரைக்கும் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு செபியோட ரெகுலேஷன் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்ல. பாண்ட்ஸோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸே ரொம்ப அதிகமா இருந்ததுனால அது HNI கிளைண்ட்ஸ்னு சொல்ற ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பேங்க்ஸுக்கும் தான் ஆக்சஸபிளா இருந்தது. ஆனா இப்ப ஏற்பட்ட ரெகுலேஷன் சேஞ்ச்னால இந்த கம்பெனிஸ்க்கு முன்னாடிலாம் 100 கோடி தேவைப்பட்டாதான் பப்ளிக் கிட்ட ரைஸ் பண்ண முடியும்னு இருந்தது. 10 கோடி உங்களுக்கு கடன் தேவைப்பட்டாலே பப்ளிக் கிட்ட இருந்து ரைஸ் பண்ணலான்ற மாதிரி மாறினதுனால விண்ட் வெல்த் மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி பாண்ட்ஸோட ஆக்சஸ் கொடுக்க முடியுது. விண்ட் வெல்த் பாண்ட் மார்க்கெட்ல அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் மூலமா சில நல்ல பாண்ட்ஸை அவங்களோட வெப்சைட்ல அப்பப்ப லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா இப்ப கூட இவங்களோட வெப்சைட்ல கேப்சேவ் பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு NBFC கிட்ட இருந்து ஒரு லோ ரிஸ்க் இருக்க சீனியர் செக்யூர்ட் பாண்டை இவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கொலாட்ரலா எக்யூப்மெண்ட் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கம்பெனி பாண்ட் மூலமா பப்ளிக் கிட்ட இருந்து 20 கோடி ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பணத்தை ரைஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல மார்க்கெட் பிளேஸ் இருந்திருக்காது. நமக்கும் இந்த மாதிரி பாண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸே கிடைச்சிருக்காது. சோ விண்ட் வெல்த் அவங்களோட எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாண்ட் மூலமா பணத்தை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இது ஒரு செக்யூர்டான நல்ல பாண்டுன்னு பட்டுதுன்னா அவங்களோட இந்த வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது இந்த பாண்ட்ல கிரெடிட் ரிஸ்க் இருக்கா, அதாவது இந்த கம்பெனி திவால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, ஏதாவது இவங்க ஃப்ராட் பண்றாங்களா, இல்ல உங்களுக்கு தேவையானப்ப பணம் கிடைக்குமான்னு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கேப்சேவே எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாண்டுக்கு அகைன்ஸ்டா எங்க கிட்ட கொலாட்ரலா எக்யூப்மெண்ட் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் சொல்றது இவங்க ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு ரெண்டுக்கு லேப்டாப்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்ல வர வேண்டிய பேலன்ஸ் பில்ஸா இருக்கலாம். எங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொலாட்ரலா வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இந்த பாண்ட் மூலமா கடன் கொடுங்க சொல்றாங்க. ஆனா ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டரா நமக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு புரியாது, இல்ல இந்த மாதிரி ஒரு பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னே நமக்கு தெரியவே தெரியாது. சோ விண்ட் வெல்த் இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ரிஸ்க் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே இது ஒரு நல்ல பாண்டுன்னு அவங்க பர்சனலா ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க எங்களோட வெப்சைட்ல அந்த பாண்டை லிஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெப்சைட்ல லிஸ்ட் ஆயிருக்க பாண்ட்ஸ்ல பர்சனலா அவங்களும் 2% பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாண்டை உங்க வெப்சைட்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய டேர்ம்ஸ் தெரியுது. இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷனுக்கு வர முடியும். சரி வாங்க இப்போ இந்த பாண்டோட டெர்மினாலஜிஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2 பாண்ட் டெர்மினாலஜிஸ். சோ இப்போ உங்களுக்கு பாண்ட் எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகுது, ஏன் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால இப்போ இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இந்த பாண்ட்ல இருக்க டெர்மினாலஜிஸை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இஷ்யூ சைஸ், கூப்பன் ரேட், டென்யூர், கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சோ ஜெனரிக்கா நம்ம அப்படியே பேசிட்டு இருக்காம பிராக்டிகலா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போதே இந்த கேப்சேவ்ன்ற பாண்டை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் an issue size? இஷ்யூ சைஸ்ன்றது இந்த பாண்ட் மூலமா இந்த கம்பெனி எவ்வளவு பணத்தை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த கேஸ்ல இந்த கம்பெனி 20 கோடி ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பாண்ட்ஸ்ல கூப்பான் ரேட்னு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. அந்த கூப்பான் ரேட்னா ஒண்ணும் இல்ல, நார்மலான நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பாண்ட்ஸ்ல மட்டும் கூப்பான் ரேட்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாண்டுக்கு இவங்க 10% XIRR ரிட்டர்ன் தராங்க. அதாவது இந்த பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த பாண்டோட டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட்ட பணத்தை விட 10% அதிகமா கிடைக்கும்னு சொல்றாங்க. சரி இப்ப டென்யூர்னா என்னன்னு கேட்பீங்க. டென்யூர்ன்றது
நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண லாக் இன் பீரியடும் எவ்வளவு டைம்ல அது மெச்சூரிட்டி ஆகும்ன்றத நமக்கு தெரியப்படுத்தும். இப்போ இந்த பாண்ட்ல 15 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது மெச்சூர் ஆகும்னு சொல்றாங்க. இதுல ரிஸ்க்னு பார்த்தா அவங்களோட அனாலிசிஸ் படி இது ஒரு சீனியர் செக்யூர்ட் பாண்டுன்னு சொல்றாங்க. அவங்களோட கொலாட்ரல் வந்து அவங்க கேட்கற பணத்தை விட 1.15 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க 20 கோடி கேட்கறாங்கன்னா அவங்க கிட்ட 23 கோடிக்கு கொலாட்ரல் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து கிறிசில் வந்து ஒரு ஏ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான நல்ல ரேட்டிங் தான். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், கிறிசில்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லிஸ்டட் கம்பெனியா தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரெடிட்டோட டீலிங்ஸ்க்கெல்லாம் அவங்க தான் அதை அனலைஸ் பண்ணி அவங்களோட ரேட்டிங் கொடுப்பாங்க. உங்களோட ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து AAA ரேட்டிங். இந்த பாண்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்னன்னு பார்த்தோம்னா, பாண்டுன்றது யூஸ்வலா வந்து அந்த அளவுக்கு லிக்விடான அசெட் கிடையாது. ஏன்னா இது ஒரு அன்லிஸ்டட் பாண்டா இருக்கிறதுனால நீங்க செகண்டரி மார்க்கெட்ல இதை ட்ரேடும் பண்ண முடியாது. ஸோ இந்த பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15 மாசத்துக்கு அது லாக்இன்ல தான் இருக்கும். இதை தவிர சில லிஸ்டட் பாண்ட்ஸும் அவைலபிளா இருக்கும். லிஸ்டட் பாண்ட்ஸா இருந்தா அதை நீங்க ஷேர்ஸை ட்ரேட் பண்ற மாதிரி பாண்ட்ஸ்க்கு ஓடிசி மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அங்க கூட ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த பாண்டுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ ஒரு பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் இல்ல ஒரு யூனிட் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் அது யூஸ்வலா 1 lakh 10 lakhன்னு இருக்கும். இப்போ Wint Wealth மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நமக்கு 10,000ல இருந்து கூட இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெர்மினாலஜிஸ் அண்ட் பாண்ட்ஸை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நீங்க இன்கேஸ் டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல ஒரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவே பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லாஜிக்கலா யோசிச்சு நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை ஈஸியா எடுக்க முடியும். இன்கேஸ் நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Wint Wealth பிளாட்ஃபார்மை செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்க ஜெனரல் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு பாண்ட் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் அதிகமா கத்துக்கிட்டு உங்க ஓன் ரிசர்ச்சை நல்லா பண்ணி ஒரு ஸ்மால் யூனிட் சைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூபிஐ இல்ல நெட் பேங்கிங் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண பாண்ட்ஸ் வந்து உங்க டிமேட் அக்கவுண்ட்ல டைரக்டா கிரெடிட் ஆகும். இந்த கேப்சேவ் பாண்ட் இப்ப லைவா தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப ஒரு 60% சோல்ட் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே பாண்ட்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க நினைங்க. ஏன்னா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு வாலட்டைலான மார்க்கெட்டை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோட இம்பார்ட்டன்ஸும் பாண்ட்ஸ்ல ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் வேல்யூபிளா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட அதர் வீடியோஸ்ல எல்லா அசெட் கிளாஸஸ் பத்தி ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.